ஒரு நகரத்தில் கோபால் என்ற நேர்மையான வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் தானியங்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். அவரது போட்டியாளர்கள் பலர் கலப்படம் செய்தும் எடை குறைவாக போட்டும் அதிக லாபம் ஈட்டினர். ஆனால் கோபால் ஒருபோதும் அத்தகைய தவறான வழிகளை பின்பற்றவில்லை. அவர் தனது இளமை காலத்தில் கற்ற அக்கம் சுருக்கேல் என்ற ஆத்திச்சூடி வரிகளை உறுதியாக கடைப்பிடித்தார். கோபாலின் கடைக்கு வந்தவர்கள் அனைவரும் அவரை நம்பி அவர் கொடுக்கும் எடையும் பொருளின் தரமும் சரியாக இருக்கும் என்று அறிவார்கள். இதனால் அவரது கடைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் எப்போதும் அலைமோதியது. ஒரு முறை நகரத்தில் தானிய பற்றாக்குறை ஏற்பட்டது. விலைகள் விண்ணை தொட்டன. மற்ற வணிகர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்கள் தானியங்களில் கல்லும் மண்ணும் கலந்து விலையை மேலும் உயர்த்தி விற்றனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு எடை குறைவாக கொடுத்தனர். கோபாலின் மனைவி அவரிடம், சுவாமி, எல்லோரும் இவ்வளவு லாபம் பார்க்கிறார்கள். நாமும் சற்று கலப்படம் செய்தால் இந்த வறுமை காலத்தில் நம் குடும்பத்திற்கும் லாபம் கிடைக்குமே என்று கேட்டாள். ஆனால் கோபால் உறுதியாக மறுத்தார். இல்லை தேவி, அக்கம் சுருக்கேல் என்பது நமது கொள்கை. நேர்மையற்ற முறையில் லாபம் ஈட்டுவது பாவச் செயல். வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவது மிக மோசமானது. தற்போதைய லாபத்திற்காக நாம் நமது பெயரையும் நேர்மையையும் இழக்கக்கூடாது என்றார். கோபால் தனது தானியங்களை சரியான எடையில் நேர்மையான விலைக்கு விற்றார். சில நாட்களுக்குப் பிறகு அரசு அதிகாரிகள் நகரத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். கலப்படம் செய்ததும் எடை குறைவாக கொடுத்ததும் கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற வணிகர்களின் கடைகள் மூடப்பட்டன. அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் கோபாலின் கடை நேர்மையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகள் கோபாலை மனதார பாராட்டினர். அவரது நேர்மைக்காக அவருக்கு ஒரு பெரிய வெகுமதியும் அரசு தானிய விநியோகத்திற்கான ஒப்பந்தமும் வழங்கப்பட்டது. இது கோபாலுக்கு எதிர்பார்த்திராத பெரும் லாபத்தை கொடுத்தது. கோபாலின் நேர்மையையும் அக்கம் சுருக்கேல் என்ற அவரது உறுதியையும் கண்ட கிராம மக்கள் அவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் தங்கள் தொழிலில் நேர்மையை பின்பற்றத் தொடங்கினர். கோபாலின் கதை குறுகிய கால லாபத்தை விட நேர்மையே நீண்ட காலத்திற்கு நிலைக்கும் செல்வத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தியது.